அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணங்கள் தொடர்பான வழக்கில் புலன் விசாரணை முடிந்துவிட்டது. இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய உள்ள நிலையில் சிபிஐக்கு மாற்றுவதால் எந்த பலனும் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், விவரம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய பலி சம்பவம் தொடர்பான வழக்குகளை சிபிஐக்கு மாற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மனுக்கள் பொறுப்பு தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார், நீதிபதி பி பாலாஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ஆஜராகி கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பாக சிபிசிஐடி டிஎஸ்பி தலைமையில் 50 முதல் 60 பேர் அடங்கிய காவல்துறையினர் நியமிக்கப்பட்டு 16 தனிப்படைகளாக அவர்கள் அமைத்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும், இதுவரை இந்த சம்பவம் தொடர்பாக 24 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அதில் 11 பேர் மீது குண்டர் சட்டத்தில் அவர்கள் அடைக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் இந்த வழக்கில் 244 பேர் சாட்சிகளாக சேர்க்கப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக புலன் விசாரணை முடிந்து இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ள நிலையில் சிபிஐக்கு இந்த விசாரணையை மாற்றுவதில் எந்த பயனும் இல்லை எனவும், என்ன விசாரணை நடந்துள்ளது என தெரியாமல் எப்படி விசாரணை சிபிஐக்கு மாற்றுமாறு கேட்க முடியும் எனவும் தலைமை வழக்கறிஞர் கேள்வி எழுப்பினார். விசாரணை தவறாக இருந்தால் மறு விசாரணை கோரலாம் அல்லது வேறு புலன் விசாரணை அமைப்பு விசாரணைக்கு மாற்ற கேட்கலாம். உள்ளூர் போலீசார் ஆளுங்கட்சி அரசியல்வாதி தொடர்பு இருந்தால் விசாரணையை மாற்றலாம் என குறிப்பிட்ட தலைமை வழக்கறிஞர், இந்த வழக்கில் உள்ளூர் அரசியல்வாதி போலீசார் உடந்தையாக செயல்பட்டுள்ளனர் என்பதற்கு எந்த ஆதாரங்களையும் மனுதாரர்கள் தாக்கல் செய்யவில்லை என்றும் தெரிவித்தார். மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டதாக மனுதாரர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டதை சுட்டிக்காட்டிய தலைமை வழக்கறிஞர், பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரோ தொண்டு நிறுவனங்களோ நடுநிலையாளர்களோ எந்த விதமான வழக்கையும் தாக்கல் செய்யவில்லை எனவும் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள 5 வழக்குகளில் 2 வழக்குகள் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக உறுப்பினர்கள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும், இதர வழக்குகள் பாமக, தேமுதிக, பாஜகவை சேர்ந்தவர்களால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அரசியல்வாதிகள் என்பதற்காக வழக்கு தாக்கல் செய்ய அவர்களுக்கு உரிமை இல்லை என்றோ நம்பிக்கை இல்லை என்றோ கூற முடியாது என தெரிவித்த தலைமை வழக்கறிஞர், ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை கூறி முன்கூட்டியே இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் கள்ளக்குறிச்சி அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் இது சம்பந்தமாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மனுதாரர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆனால் அதுபோல எந்த புகாரும் இல்லை எனவும், சட்டமன்றத்தில் இந்த விவகாரத்தை அவர் எழுப்பிய போது சபாநாயகர் அதை நிராகரித்து விட்டதாகவும் கூறினார். அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதிகள், கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அதிகரித்துள்ளது தொடர்பாக சட்டமன்றத்தில் அதிமுக எம்எல்ஏ கேள்வி எழுப்பிய பின் அதை போலீசார் மறுத்தார்களா என விளக்கம் பெற்று தெரிவிக்கும்படி தலைமை வழக்கறிஞருக்கு அறிவுறுத்தினார். இதனையடுத்து தமிழக அரசு தரப்பு வாதம் முடிவடையாத அடுத்து வழக்கினுடைய விசாரணையை செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.